மாதவன் நடிப்பில் கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் வந்து ஜிடிஎன். ஜிடிஎன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு தான் வந்து ஜிடிஎன்னு வந்து பெயர் வச்சுருக்காங்க. ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு இயக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் தான் சென்ற வாரம் வந்து வெளியானது. ஏற்கனவே வந்து இயக்குனர் கிருஷ்ணகுமாரை வந்து அறிந்தும் அறியாமலும் ஆரண்ய காண்டம் உள்ளிட்ட படங்களில் வந்து காமெடி ரோலில் தோன்றியிருப்பார். இவர் தான் வந்து தற்பொழுது மாதவனை வைத்து ஜிடிஎன்ற படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் ஜிடி நாயுடுவாக வந்து மாதவன் வந்து நடித்திருக்கார். அவரோடு சேர்ந்து சத்யராஜ், துஷாரா விஜயன், ஜான் விஜயன் பலரும் வந்து நடித்திருக்காங்க இந்த படத்தில். கோவிந்த் வசந்தா வந்து இந்த படத்துக்கு இசையமைத்தும் இருக்காங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு இந்த காட்சி வந்து இந்த படத்தை வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வந்து போட்டு காமிச்சதில் பத்திரிகையாளர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆதரவு அவர்களுக்கு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. இது படக்குழுவுக்கு வந்து மிகுந்த தெம்பை வந்து கொடுத்திருந்தது. ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் செலிப்ரிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சாமானிய மக்களுக்கு வந்து இந்த படம் சென்று சேருமா, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருந்தது. ப்ரொமோஷன் பணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையுமே இல்லை, நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. சென்ற வாரம் வெளியான இந்த திரைப்படம் பல ஐப்புகளோடு வெளியான இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஏகோபத்திய ஆதரவும் கிடைத்துட்டு தான் வருது. அனைவருமே வந்து படத்தை கொண்டாடி தான் வராங்க, கொண்டாடி பார்த்துட்டுமே வராங்க. கதை, திரைக்கதை அப்படின்னு வந்து பல விஷயங்களில் இயக்குனர் அவருடைய வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காருன்னு வந்து சொல்லப்படுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியான முதல் 1 நாட்கள் 2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து சற்று தொய்வு இருந்தது. இதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டிசி படம் வந்து வெளியாகி இருந்தது. ஆனால் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வசூலும் வந்து அதிகரித்து வருது. இந்த படத்துக்கான ஆதரவும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பெருகிட தான் வருது. முக்கியமாக படத்தில் மாதவனோட நடிப்பு வந்து எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ராக்டேரின்ற பயோபிக் படத்தில் வந்து நம்பி நாராயணனாக நடித்திருந்தார் மாதவன் அவர்கள். அது போக வந்து துரந்தர் படத்தில் வந்து அஜித் தவாலியாகவும் வந்து நடித்து கலக்கியிருந்தார். இப்படி வாழ்க்கை வரலாற்றை வந்து அந்த கேரக்டராக வாழ்ந்திருந்த மாதவனுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து அவருக்கு சிறப்பாக அமைந்திருந்தது. அதனால் இவருடைய நடிப்பும் வந்து இதில் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கார் ஜிடி நாயுடுவாக. மாதவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவருடைய முழு உழைப்பையுமே வந்து கொடுத்துருக்கார். இந்த கதாபாத்திரமாக வந்து வாழ்ந்திருக்காருன்னே வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படத்தை பார்க்கும்பொழுதும் பார்த்திங்கன்னா அவருடைய நடிப்பும் அவருடைய உழைப்பும் வந்து இது அப்படியே வந்து நம்மளை உணர முடியுது. தற்பொழுது இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு பற்றி அந்தளவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இந்தியாவினுடைய எடிசன் அப்படின்னு போகப்படும் ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இடம்பெற்றிருக்குன்னே வந்து சொல்லலாம். அதனால் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம். இப்பொழுது இருக்கிற தலைமுறைகள், குறிப்பாக இப்பொழுது இருக்கிற தலைமுறைகள் பார்க்க வேண்டிய படம். அதே போல் வந்து பல பெண்களும் பெற்றோர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவரது பிள்ளைகளை வந்து இந்த படத்தைக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம். அதை கூட்டிகிட்டு போய் ஜிடி நாயுடு அவர்களை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் வந்து அனைவரது கருத்தாகவும் இருக்குது. இந்த படத்துக்கு போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா டிசி திரைப்படம் வந்து இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் ஓரிரு நாட்களில் வந்து இந்த படம் சற்று தடுமாறினாலும் போக போக வந்து பார்த்திங்கன்னா நிலையாக நின்று கொண்டிருக்கு. வசூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளில் வெறும் 53 லட்சத்துலேருந்து 59 லட்சம் வரைக்கும் தான் வசூலித்திருந்தது. 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே சற்று உயர்ந்து 84 லட்சமாக உயர்ந்தது. இதுவே வந்து 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உயர்ந்து 50 மடங்களில் அப்படியே 100 மடங்கு வந்து உயர்ந்து 2.69 கோடியாக இருந்தது. அதே போல் 4வது நாளுடைய வசூல் வந்து பார்த்திங்கன்னா 3.15 கோடியாக இருக்குது. இப்படி நாளுக்கு நாள் வந்து இந்த படத்துக்கு வரவேற்பும் அதிகமாகுது. அதே போல் வந்து வசூலுமே வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுது. வரும் நாட்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து வசூலை தக்க வைத்து கொள்ளும் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா டிசி திரைப்படத்தோட ஹைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியான ஓரிரு நாட்கள் தான். அதன் பிறகு வந்து அது படமும் வந்து ஓரளவுக்கு சுமாரான வரவேற்பு கிடைத்தாலும் படமும் அந்த டிசி படமும் வந்து நன்றாக தான் இருக்குது. மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பு பெறுது. அதே போல் வந்து ஜிடிஎன் படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் வந்து நல்ல வரவேற்பு கிடையாது. மக்களிடையே நல்ல வரவேற்பு நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து விடுது. அதனால் வரும் நாட்களையும் இந்த படம் வந்து
வசூலை வாரி குவிக்கணும், வசூல் அதிகரிக்கணும் வந்து எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு நாட்களும் எந்த அளவுக்கு வசூலிக்கிறது அப்படின்றது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.